கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. டெய்லி இந்த நண்டு அங்க ஊர் உலகம்லாம் சுத்திட்டு சாயந்தரமா கடல் கிட்ட வந்து பேசும். ஒவ்வொன்னையும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். கடல் ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கும். அப்படியா அப்படியா, ஏதோ நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு 2 பேரும் நல்ல மனமொத்த நண்பர்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த நண்டுக்கு ஒரு குணம் என்னன்னா, அந்த கடற்கரையில அது நடந்து வரும்ல, நடக்கும்போது அந்த கடற்கரையில அதோடைய சுவடு பதியும். அது பாக்குறதுக்கு நட்சத்திரம் மாதிரி அழகா இருக்கும். அதனால அதை நின்று அதை ரசிச்சுக்கிட்டே வரும். தன்னுடைய வலைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குமா, இந்த கடல் அலைய வச்சு அதை உடனே அழிச்சிடும். இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. இது வரவுள்ள படக்கு படக்குன்னு அதை அழிச்சிருது. இந்த நண்டுக்கு மனசு என்னமோ பண்ணுது. நம்ம நண்பனுக்கு நம்ம மேல ஏதோ பொறாமை இருக்குதோ, அதால நடக்க முடியாது, நம்மளால நடக்க முடியுது. அந்த பொறாமையில இவன் நம்ம சூட அழிச்சு விடுறானோ, இவன் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா வேணாமா, ஒரு பொறாமப்படுறவன் எல்லாம் ஒரு நண்பனான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்குது. இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி பேசிட்டு வருது, வேகமா அதை அழிச்சிருச்சு. இது வலையில நின்று முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு நண்டு அந்த வழியாவே போகுது. சரி, நம்ம சூடத்தான் இவன் அழிக்கிறான், அந்த எதிரியோட இன்னொரு நண்டோடைய சுவடை அழிக்கிறான்னு பாப்போம். பாத்துக்கிட்டே இருக்குது. அந்த நண்டுடைய சுவடை இது அழிக்கவே இல்லை. அந்த நண்டு ஹாயா நடந்து அந்த பக்கம் இருக்கிற ஒரு வலைக்குள்ள போகுது. இதுக்கு செம்ம காண்டாயிருச்சு. உண்மையிலேயே இவன் நம்ம மேல மட்டும்தான் பொறாமப்படுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ஒரு நரி வருது. இந்த நண்டு நடந்து போன அந்த சுவடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் வலையில இருக்கிற நண்டை கவக்குன்னு பிடிச்சி தின்றுச்சு. இப்பதான் இந்த நண்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறான் என்ற உண்மை புரிந்தது. உடனே ஓடி வந்து மறுபடியும் அந்த கடற்கரையில எழுதுச்சு, முன்பே காப்பான் அன்பே நட்புன்னு எழுதுச்சு. அதையும் அந்த கடல் படிச்சுட்டு உடனே அழிச்சிருச்சு. தன்னுடைய நட்பு கெட்டாலும் பரவாயில்லை, நண்பன் கெடக்கூடாது என்று யார்